அழகா கொழுக்கொழும் வாழ தண்டாட்டம் மத்தளகாரும் புலனாட்டம் பூவாடு வந்திருக்கிறியா நீ ஆராயின்னு கேட்ட நான் யார் தெரியுமா
இதோ அம்மா வினோதவல்லி என்னுமாடி அடனானம்மா அம்மா வாழ கருப்புள்ள ஒரு சோழத்து குயில போற அம்மா மந்தார முல்லைக்கு அம்மா மங்கை மணிவர்க்கு அக்கா ஆயா தயவு செய்து ஆம்பளைக்கு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நோம்பியில் ஏதாவது முடி வச்சிருப்பாங்க அதை பண்ணிட்டு கூட வரதுக்கு போவாங்க எங்கேயோ போய் தராங்க அதனால ஒன்றும் பிரச்சனை பொம்பளைங்க யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் ஒண்ணு கூட போவாதீங்க இருட்டுக்குள்ள அங்க போய் ஏதாவது ஒண்ணு இருக்கும் போது ஏதாவது பூச்சி போட்டு தீனிச்சுன்னா கடைசியா சீரகாப்படி ஜெகநாத செட்டு கூத்தாட வந்துச்சு அதை பார்க்க போய் தான் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கெட்ட பேர் ஆகி போயிடும் ஏற்கனவே ஒரு கூத்து 1.5 கூத்து இந்த ஏரியாவில் ஆடி இருக்கிறோம் அதையும் எடுத்து குடிச்சேர் பண்ணிட்டு போயிடாதீங்க தெளிவா எடுத்து சொல்லு ஆமா தெளிவா எடுத்து சொல்லுண்ணா சொல்லு பாருங்க அந்த பக்கம் போய் இருட்டுல வண்டி விட்டுக்கும் போது ஓலக்கட்ட சரக்குன்னா கூட பாதி மூத்திரத்தை விட்டுட்டு பாதியை கொண்டு வந்துருவீங்க தயவு செய்து பொம்பளைங்க அங்கிட்டும் இங்கிட்டும் போகாதீங்க பொம்பளைங்க எல்லாம் நிறைய பேர் வரணும்னு சொல்லித்தான் 4 மணிக்கே எனக்கு போன் பண்ணாங்க கூத்து விட்டீங்க பாரு நானே வந்து கொம்பு கும்பெல்லாம் கொண்டு வந்து பரதா கிடதாலாம் கொண்டு வந்து கொம்பு என் கைப்பட நானே கொம்பு நட்டு உங்களுக்குனே பாத்ரூம் கட்டி வச்சிருக்கிறேங்க அதுவும் அங்க போனா கூட இருட்டா இருக்கும் உள்ள போனீங்களா 2 டியூப் லைட் கட்டி வச்சிருக்கிறேன் அதை பார்த்துக்கிட்டே ஒண்ணு கூட ஆனா பாத்துங்களேன் ஆமா அப்புறம் காலுகள் விட்டு உப்பு தண்ணி எல்லாம் கிடையாது மேட்டூர் தண்ணி ஃபில்டர் வாட்டர் தான் வாங்கிட்டு வச்சிருக்கிறேன் காலுகள் விட்டு டப்பாவும் இருக்குது ஒரு அங்கிட்டு இங்கிட்டு போகாதீங்க பொறுமையா போனீங்களா 1/2 மணி நேரம் திட்டு கூட வரலாம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது உள்ள ஒரு பாருங்க தரத்தை பாத்துங்க ஐயா தரத்தெல்லாம் பாத்துங்க அங்கிட்டு இங்கிட்டு மாட்டி போய் குட்டகண்டல இறங்காதீங்க வாங்க தகத்தான் தடம் மேட்டூர் தண்ணி ஃபில்டர் வாட்டர் தெரியுதா பாருங்க காலுகள் டப்பா பொறுமையா வாங்க ஐயா அப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டு பக்கமா இருக்குன்னு சொல்லி போயிடாத கும்பகர்ணன் ராவணேஸ்வரன் இந்திரஜித்து மணிமாறன் சிசுபாலன் ஜராசந்தம் எல்லாம் திருட்டு புள்ளி உள்ள பாருங்க அண்ணா என்னுடைய பெயரானதை வஜனித்தேனே உங்களுடைய செவிகளுக்கு எட்டியதா இல்லையா? எனக்கு தெரியுமா நீ யாருன்னு சமாச்சாரம் எனக்கு தெரியும். இங்க இருக்கிற 60 பேருக்கு தெரியுமில்ல? அப்படியா அண்ணா? நான் மச்ச விழியழகி, உச்சமில்லாத ரூபி. பிள்ளைக்கு உச்சங்கிறதா எங்கேயுமே கிடையாது, ஒரு இடத்துல மட்டும் நான் வாழ பருவமுள்ள சோழ குயில போல நான் அண்ணன் நடந்து என் பின்னே சடை குழுங்க. என்னுடைய பெயர் தான் வினோதவல்லி. வினோதவல்லி? ஆமா. இருந்தாலும் இவ்வளவு அழகான மங்கை நீ எப்படி போறதா, எதுல போறதா, என்ன போறதா, கலகாட்டில் போறியா, சோழகாட்டில் போறியா, நெல்லுகாட்டில் போறியா, எல்லுகாட்டில் போறியா, முள்ளுகாட்டில் போறியா, இல்ல ஏரி வேலை செய்ய போறியா? ஆளுக்கார புண்டை வாயின ஏரி வேலை செய்யும் போது எப்படா போறப்பாங்க மண்டை போடாது. எங்க ஊர்ல உண்மையாலுமே ஏரி வேலை தடையாந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். தடையாந்துட்டு அடிவாரத்துல ஒரு ஏரி இருக்கு பாருங்க, பஞ்சாயத்து எடுத்துக்கிட்ட அந்த ஏரி உண்மையாலுமே பொய் இல்ல. 7 மாதத்துக்கு கொரோனாத்துல உள்ள வைக்கிறாங்க தெரியுமா? 7 மாதம் முழுவதும் இருக்கிற பிள்ளை அந்த ஏரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது 2 மணிக்கு அந்த பிள்ளைக்கு பவுத்தொலி எடுத்துக்கிச்சு. அண்டை குதி மாதிரி பேசக்கூடாது, புருஷ வழி எடுத்துக்கிச்சு. அவன் புருஷனுக்கு வழி எடுத்து அவளுக்கு என்ன? புருஷனுக்கு இல்ல, பிரசவனா குழந்தை பக்கற வழி எடுத்துக்கிச்சு. பொம்பளைங்க எல்லாம் ரவுண்டு கட்டுறானுங்களா உதைக்கிறதுக்கா? குழந்தை பக்கம் ஆம்பளைங்க கேம்பளைங்க கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு எட்டிக்கிட்டு பார்த்துட்டு என்ன தேட்டி பார்ப்பாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துல ஆம்பளை பையனை பெற்று எடுத்துட்டு போய் வீட்டுல போய் பெற்ற படுத்து. சரி,
அடா அடுத்த நாள் மீதி பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டாங்கல்ல இந்த சண்டாளி முண்டை குழந்தைய அங்க போட்டுட்டு இவன் ஏரிக்கு வந்து ஆல்ரெடி வேலை செய்ய சொன்னாங்க. எதுக்கடி செய்யறீங்க ஏறிக்கடி மேலன்னு சொல்லி பஞ்சாயத்து மேல ஏற்றி விட்டா எல்லாத்தையும். சண்டையான சண்டை பண்றான். ஏன் நேத்தியத்துக்கு அஞ்சு இருந்து நேத்தியத்து காத்தியா 145 ரூபாயா கோட்டில் யாருன்னு சண்டை பண்ணிட்டு இருந்தாலா நான் எங்க காட்டுக்கு போலான்னு சொல்லி உங்க அம்மாவுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போய் மேடே இருப்பேன். அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தா பொம்பளைங்க எல்லாம் என்ன ரவுண்டு கட்டுறாங்க என்னதுக்கு வைப்பாங்க நாயத்து சொல்றதுக்கு தான். உடனே கிளருக்கு என் மச்சன் தானே ஏ மச்சான் டே செல்வா 145 ரூபாய் எடுத்துட்டு சடாந்து தடி வார்த்தை ஏறிக்கு நீ 5 நிமிஷம் 40 ரூபாய் சொருவுனாடான்னு சொல்ற. அப்புறம் உடனே வந்துட்டானே அந்த சண்டாளி முன்ன அந்த காற்றை வாங்கி கையில நாமிட்டு போய் பார்த்தா அந்த குழந்தைக்கு பாலே கொடுத்துருக்கான். சாயந்தரம் 6:30 மணி ஆகி போச்சு அவன் போறதுக்கு. அந்த குழந்தை பாவா அவரக்கா கத்திருக்குன்னா பாத்துக்க. நீ 6 ஏக்கராங்க சொந்தக்கார புண்டா தான் இருப்ப. கத்திரிக்காய் பீக்கா கொத்தாரக்கா எந்த காயும் எல்லாமே விளையும். கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கும் போது கிலோ 1.5 ரூபா 1 ரூபாய்க்கு தான் விற்கும். அது டீச்சர் பண்ணிட்டு வந்துருவேன். அண்ணா என்னுடைய பெயர் வினோதவல்லி. எனக்கு இன்னொரு பெயரும் இருக்குது குணபதி என்று அழைக்கலாம். குணபதி என்று சொல்லக்கூடிய வினோதவல்லி. ஆமா அம்மா அப்படி வினோதவல்லியாக இருந்தாலும் இவ்வளவு அழகான மங்கை எப்படிமா போறேன் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? 10 மாதம் தாண்டி வந்து
தாய் தந்தை தன் பிள்ளை வீதியில விளையாட போன விரல்ல மண்ணாய் பேர் சொல்லி வெள்ளி காய்ச்சி விளக்கு மாத்துல அடிச்சு அடிச்சிருப்பாங்க விளக்கு மாத்துல உங்க அம்மா விளக்கு மாத்துல மேவி விட்டு அந்த வெள்ளி தகுதி மேல நடப்பழக்கினாங்க இல்ல அங்கிட்டு விளையாட போனா பாதத்துல மண்ணாய் பேர் சொல்லி தங்கத்தை காய்ச்சி தரையில ஊத்தி அங்க தகுதி மேல நடப்பழக்கிருப்பாங்களா அந்த காலு இது தங்கத்துல இதுல இது வெள்ளி காலையில போய் நேரமா போய் டோர்ல அடிச்சு வாங்கிக்க இது 5 மூடு தான் வந்துருக்கா இதுக்கு 5-6 கல்வி வச்சுட்டு ரெண்டையான சண்டை பண்ணிட்டு இருக்கா பையன் வச்சுக்கிட்டு பீடியா பீடி சாப்பிட்டியா தடசை நான் குடியார சத்தா கூட இளவுக்கு போக மாட்டேன் நீயும் அப்படியே அதுக்கு முன்னாடியே ஓட்டர் குடிக்கிறீங்க அண்ணா போனியா மூஞ்சி ஒன்ன மாதிரியா இருக்கா அண்ணா என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பாமா மகளே வருங்கால இளவரசி என்று என்னை போற்றி வளர்த்தாரு என்னுடைய தாய் யார் தெரியுமா? அப்படி அம்மா அம்மா என்னுடைய தாய் தான் வடக்கே பிறந்த வடபத்திர காளி காளியம்மாவே அம்மா. காளியா தேவியுடைய மகள் நான். காளியா தேவிக்கு வளர்ப்பு பிள்ளை. ஆமா அத்தானே நான் கூட நம்ம பிள்ளைங்களா தான் ஓட்ட ஓட சொல்லி ஏன் பித்தாலும் பேரிச்சு மலை மாதிரி எங்கேயே கொண்டு ஒடுங்கி கிடக்குறேன் இல்ல ஒரே லெவலா இருக்குது. இது வந்து வளர்ப்பே ஒரு வித்தியாசமா இருக்குன்னு நான் நினைச்சேன். அண்ணா போனால் போகட்டும். எங்க போனா போட்டுனா காலையில ஒரு 2000க்கு நக்கணும். அக்கௌண்ட்ல யாருன்னா அல்லலே மூடிடுவாங்க. என்ன 2000 3 நாளைக்கு வாமலை. அது 30 நாளைக்கு மத்தால அண்ணா இன்று எனக்கு தினமும் எழுந்த உடனே காலை முடித்து விட்டு குளித்து நீராடி விட்டு நந்தவனம் சென்று நற்மலர்களை பறித்துக் கொண்டு என்னுடைய தாயாகப்பட்ட காளிகா தேவியினுடைய பாதத்தை பணிவது என்னுடைய வழக்கம். ஆமா அப்படிதான் இருக்கணும். இப்பொழுது இப்படி இருக்குன்னு போட்ட பிள்ளைங்க. இப்பொழுது நம்ம எங்க ஊர்ல இருக்குதுன்னு பாருங்க. இன்னொரு சொல்லுவாங்க அது நம்ம தங்கச்சிக்கு சரியான வாது. அதுவும் சொல்லாங்க பாரு. அப்பா நம்ம ஊர்லயே இந்த பிள்ளை தாண்டா அருமையான பிள்ளை, நல்ல பிள்ளைடா இந்த பிள்ளை. இந்த பிள்ளை தாண்டா ஒரே ஆம்பளை பசங்க பேசுறது பார்த்து கிடையாது. காலேஜுக்கு பேக்க தூக்கி மாட்டிச்சுன்னா நேரா போகுது, பஸ் ஏறி பஸ் விட்டு இறங்கி காடு வீட்டுக்கு தான். இந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளைங்கிற பிள்ளை தான் முன்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றான். இந்த மாதிரி பொட்ட பிள்ளைங்களை எதுலையுமே நம்புறதுக்குள்ளாயா எல்லாரும் குத்திய வச்சுட்டு இருப்பாங்களா? அண்ணா இப்ப நான் எங்க செல்ல வேண்டும்? என்னுடைய தாயை காண செல்லணும். பூக்கள் 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 எடுத்துக்கிட்டியா? அடிச்சாச்சு. அம்மா